ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அற்புதர் இயேசு டிவியிலேருந்து திரும்பியும் உங்களோட நெல்சன். ஃப்ரெண்ட்ஸ், அற்புதர் இயேசு டிவி உங்களோட டிவின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த அற்புதர் இயேசு டிவி மூலியமாக நாங்கள் 24 மணி நேரமும் ஒவ்வொரு சர்ச்சுக்கும் போய் நாங்கள் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் பல நிகழ்ச்சிகளை ஷூட் பண்ணி உங்களோட வீட்டுக்கு நாங்கள் கொண்டு வரோம். நான் எப்போவுமே சொல்கிறது தான், அற்புதர் இயேசு டிவி தொடர வேணும்னா இது உங்களோட காணிக்கையால் தான் நம்ம தொடர முடியும். ஒரு சில பேர் என்கிட்ட இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, என்கிட்ட மட்டும் இல்லை, பல பேர்கிட்ட நெல்சனுக்கு ரொம்ப அதாவது பண்டா காட்டிகிட்டு இருக்காங்க, இல்லைன்னா நெல்சனுக்காக நாங்கள் ஏன் இந்த காணிக்கை கொடுக்கணும்னு. நான் ஒரு ஆயுதம் மட்டும்தான். அற்புதர் இயேசு டிவி கடவுளோட டிவி, இது இயேசு ஆண்டவரோட டிவி. ஸோ அற்புதர் இயேசு டிவிக்கு கொடுக்குற ஒவ்வொரு ரூபாவையும் உங்களுக்கே தெரியும், இது நீங்கள் கடவுளுக்கு கொடுக்குற காணிக்கை. உங்களோட காணிக்கை மூலியமாக அற்புதர் இயேசு டிவி லட்சக்கணக்கான வீடுங்களுக்கு, ஒவ்வொரு டரோட உள்ளே இருக்கிற ஆன்மாவுக்கும், ஒவ்வொரு நபருக்கும் ஆன்மீகத்தில் இன்னும் வளர இயேசு ஆண்டவரோட பெயரால் நாங்கள் இந்த டிவி நீங்கள் கொடுக்குற காணிக்கை இதுக்காக தான். இதன் மூலியமாக நீங்கள் கொடுக்குற காணிக்கை மூலியமாக பல லட்சக்கணக்கான பேரோட வீடுங்களில் பாட்டு, கிறிஸ்துவ பாட்டு, கிறிஸ்துவ படங்க, கிறிஸ்துவ செய்திகள் போன்ற பல நிகழ்ச்சிகளை நாங்கள் 24 மணி நேரமும் கொண்டு வரோம். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ரூபாவையும் நாங்கள் வீணாக்கிறது இல்லை. ஒவ்வொரு ரூபாவையும் நாங்கள் சேர்த்து வச்சு நாங்கள் மாதமாக நாங்கள் கேபிள் வாடகையும் சரி, எங்களோட ரூம் ரெண்ட்டும் சரி, பல செலவுகளை நீங்கள் கொடுக்குற காணிக்கையில் தான் நாங்கள் செலவு பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கே தெரியும், எத்தனையோ கத்தோலிக்க, எத்தனையோ கிறிஸ்துவ சேனல்கள் இருந்தாலும் எல்லாரும் என்னை போல தான் மாதம் ஒவ்வொரு நாளும் கேட்டுட்டு இருக்காங்க. அதே போல தான் இந்த டிவி ஊழியத்தை வளர்க்கவும் தொடரவும் உங்கள்கிட்ட நாங்கள் கேட்டுட்ருக்கோம். ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் உங்கள் மனசில் வச்சுக்கோங்க, இந்த டிவிக்கு நீங்கள் கொடுக்குறீங்க, நெல்சனுக்கு இல்லை. ஸோ நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ரூபாவும் உங்களோட குடும்பத்திற்கும், நீங்கள் செய்கிற தொழிலுக்கும், உங்களோட வளர்ச்சிக்கும், நீங்கள் ஆண்டவரோட வேலையில் பங்கு எடுக்கும்போது கண்டிப்பாக ஆசீர்வாதம் வரும். இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு மட்டும் இல்லை, இது செய்கிற ஒவ்வொருவருக்கும் கண்டிப்பாக வரும். ஸோ அற்புதர் இயேசு டிவிக்கு முந்தின வரைக்கும் நீங்கள் ஹெல்ப் பண்ண பாருங்கள். இது உங்களோட டிவி. இந்த டிவிக்கு நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும். மணி ஆர்டர், பேங்க் மற்றும் நீங்கள் சப்போஸ் வர முடியலன்னா கால் பண்ணுங்கள், நாங்கள் வாங்கிக்கிறோம். ஆனால் உங்களோட காணிக்கையில் தான் அற்புதர் இயேசு டிவி தொடர்ந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிக்கோங்க. ஏன்னா இதுதான் உண்மை. ஸோ உங்களோட நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புதர் இயேசு டிவி சார்பாக நன்றி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, நமது அற்புதர் இயேசு டிவியில் ஒளிபரப்பாகும் எழுச்சியூட்டும் இறை செய்திகள், அபிஷேக ஆராதனைகள் மற்றும் நிகழ்ச்சிகள் மூலம் எண்ணற்ற மக்கள் மன மாற்றத்தையும் உடல் சுகத்தையும் ஆழ்ந்த இறை அனுபவத்தையும் பெற்று வருகிறீர்கள் என்பதை அறிந்து நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, இந்த உன்னதமான நற்செய்தி பணியின் எல்லைகள் விரிவுபடுத்தப்படவும், இன்னும் நம்முடைய சகோதர சகோதரிகள் திரளாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்ளவும், இந்த பணி எந்த தடையுமின்றி தொடர்ந்து நடக்கவும், தேவைகள் சந்திக்கப்படவும் உங்கள் ஜெபங்களையும் தாராளமான காணிக்கைகளையும் அன்புடன் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் காணிக்கைகளை அனுப்ப வேண்டிய விவரங்கள்: பேங்க் டீடைல்ஸ், Bank of India, account name Jesus Helps, account number 803310000196, bank name Bank of India, bank branch Washerman Pet. State Bank of India, account name Nelson Anthony L, bank name State Bank of India, account number 3078756565, IFSC code SBI N 0001794,
Branch, New Washerman Pet. Address for money order, DD and check. Arpudar Esu TV, 56/11, Avur Muthaiya Street, New Washerman Pet, Chennai 81. Contact numbers 8148912933, 9789866627 and 9790721603. Email ID nelsonAjokiam@gmail.com. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. இயேசுவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, தியானத்தின் கடைசி நாளை நெருங்கி வந்துவிட்டோம். இன்னும் சில நேரங்களில் தியானம் நடந்து முடிய போகின்றது. இயேசுவுக்கு பிரியமானவர்களே, எங்களுடைய சபை புனிதர் அல்போன்சஸ் மரியடி எல்லோரி ஒரு அழகான ஒரு புத்தகம் எழுதியுள்ளார். ஆங்கிலத்தில் க்ளோரிஸ் ஆஃப் மேரி என்கிற ஒரு புத்தகம் எழுதியுள்ளார். தமிழில் மரியமையின் மகிமைகள் ஒளிபரப்பு செய்யப்பட்டுள்ளது. இந்த புத்தகத்தில் ஒரு உண்மை நிகழ்வை சொல்கின்றார். என்ன நிகழ்வு என்றால், ஒருத்தர் பார்த்தீங்கன்னா செல்லமா ஒரு கிளி வளர்க்கிறார். அந்த கிளியை வளர்க்கும் போது அவர் கிளிக்கு 2 வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார். அந்த வார்த்தை மரியே வாழ்க என்ற வார்த்தையை சொல்லியிருக்கிறார். அப்ப அந்த கிளி என்ன செய்யுது? ஒவ்வொரு முறையும் மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க சொல்லிக்கிட்டே இருக்கலாம். யாரெல்லாம் வீட்டுக்குள்ள வந்தாலும் அவங்கள பார்த்துட்டு மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க ரொம்ப அழகா சொல்லுமாமா. அது கேட்கறதுக்கு நிறைய பேர் வீட்டுக்குள்ள வந்துட்டு போவாங்களாமா. ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, இவர் கூண்டை திறந்து விட்டுருக்கிறார். அந்த கிளியினுடைய உரிமையாளர் கூண்டை திறந்து விட்டார். கூண்டை திறந்து விட்டோடனே கிளிக்கு ஆசை வந்துடுச்சு, வெளியில பறந்து போவோம் அப்படின்னு. என்ன ஆகுது? கிளி சுத்தி பார்க்குது, யாரையும் காணும், பறந்து போகின்றது. வெளியில ஆபத்துக்கள் இருக்கு என்று அதுக்கு தெரியவில்லை. ஆபத்துகள் நிறைய இருக்கும் அப்படின்னு பறந்து போயிட்டு இருக்குது, உல்லாசமா பறந்துட்டு இருக்குது, எந்த ஆபத்தும் வரல. திடீர்னு பார்த்தா அது பின்னாடி வேகமா ஒரு உருவம் அது துரத்திக்கிட்டு வர்றதை பார்க்குது, அதை நோக்கி வர்றதை பார்க்குது. அந்த உருவம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கழுகு. அந்த கழுகு வந்துட்டு அந்த கிளியை நோக்கி வரும்போது கிளி என்ன செய்யுது? வேகமா பறக்க ஆரம்பிக்குது. வேகமா பறக்கும் போது அந்த அச்சத்துல என்ன செய்யுது? மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்கன்னு கத்துதுங்களாம், கத்திக்கிட்டே இருக்குதுங்களாம். மரியே வாழ்க மரியே வாழ்கன்னு சொல்லி அதோட இடத்துக்கு வந்து சேர்ந்துருச்சு, அதோட கூண்டுக்கு வந்து சேர்ந்துருச்சு. கூண்டுக்கு வந்து சேர்ந்த உடனே திரும்பி பார்க்குது, கழுகை காணும். எங்க சபை புனிதர் சொல்கின்றார், எப்போ அந்த கிளி அச்சத்தில் மரியே வாழ்க மரியே வாழ்க என்று கத்தியதோ அந்த கழுகு அங்கேயே செத்து கீழே விழுந்துருச்சுங்களாம். அந்த கழுகு அங்கேயே செத்து கீழே விழுந்ததாம். எஸ்பிமானே எங்களுடைய சபை புனிதர் சொல்கின்றார், இது ஒரு உண்மையாக நடந்தது என்று அவர் பதிவு செய்கின்றார். உண்மை என்று இது இயற்கைக்கும் சரி நமக்கும் சரி, நாம் எப்பெல்லாம் ஆபத்தில் இருக்கின்றோமோ மரியே வாழ்க என்று சொல்லும் பொழுது எந்த தீமையும் நம்மை நோக்கி வராது. அது எப்பேற்பட்ட அசுத்த ஆவியாக இருந்தாலும் சரி, மரியே வாழ்க என்று சொல்லும் பொழுது அது நம்மை பார்த்து பயந்து ஓடும். மரியே வாழ்கின்ற வாழ்த்தை நாம் சொல்லும் பொழுது, இயேசு என்கிற திருப்பெயரை நாம் சொல்லும் பொழுது நமக்கு எப்பொழுதே பாதுகாப்பு மட்டும் இல்லாமல் ஆண்டுடைய பிரசன்னம் நமக்கு நிறைவாக கிடைக்கும். எஸ்பியமாக இன்றைய நாளில் நாம் அன்னையை பற்றி நாம் சிந்திக்க போகின்றோம். அன்னையை பற்றி சிந்திக்கின்ற நாம் அன்னையின் வழியாக நாம் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பது மட்டுமில்லாமல் அன்னையினுடைய தூதர்களாக நாம் இருக்க வேண்டும். அன்னையினுடைய படை வீரர்களாக இருந்து யாரெல்லாம் அன்னையை பற்றி
தவறாக பேசுகின்றார்களோ அவர்கள் எதிராக நாம் நின்று அன்னி பற்றி நாம் புகழ வேண்டும், அன்னியினுடைய மகிமை நாம் எடுத்து சொல்ல வேண்டும். இதுதான் நம் ஒவ்வொருவருடைய கடமையும், இதுதான் திருச்சியும் நம்மை சொல்கின்றது. இதை உணர்ந்தவர்களாக இப்பொழுது நாம் அனைவரும் எழுந்து நிற்போமா? எழுந்து நிற்போம். ஆவியானுடைய பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவில் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவில் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். மீண்டுமாக, ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவில் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். ஆம் தூய பரிசுத்தானவரே, உம்மை ஆராதனை செய்கின்றோம். எங்களை நிரப்பும், உம்முடைய அருள் வரங்களால் எங்களை நிரப்பும். அன்றும் திருமகள் மரியாளை உம்மால் முழுவதுமாக நிரப்பி எங்களுக்கு மீட்பரை கொடுத்த தூய ஆவியானவரே, இன்று எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக, வழிநடத்துவீராக. உம்முடைய அன்பும் அருளும் கருணையும் இரக்கமும் எங்கள் நிரப்பி ஆட்கொள்வதாக. அன்னை மரியாளை, இடைவிடா சகாய அன்னையை, எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 42 மற்றும் 43 மற்றும் 44. அப்போது எலிசபெத்து உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசீர் பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய், என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பெருவையால் துள்ளிற்று. ஆண்டவர் நமக்கு சொன்னவி நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. ஒரு காலத்தில் புகைப்படங்கள் அபூர்வமானவையாக இருந்தன. ஒரு ஃபோட்டோ பிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு நல்லா மேக்கப்பெல்லாம் பண்ணிட்டு போய் ஒரு ஸ்டுடியோவில் நின்று அவர் அப்படி திருப்பி இப்படி திருப்பி அப்படி நில்லு இப்படி நில்லுன்னு வந்து ஃபோட்டோ எடுத்து தருவார். பத்திரமா வீட்டில் வச்சுருப்போம். அல்லது திருமண நேரத்தில் அங்கே நிறைய ஃபோட்டோ பிடிப்பாங்க, நம்ம மூஞ்சியும் தெரியும். அல்லது இந்த பள்ளிக்கூடத்தில் வருஷ கடைசியில் ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துருவாங்க. அந்த ஃபோட்டோவில் அது நிற்கிறதே பெரிய காமெடியாக இருக்கும். 4-5 பெஞ்சுக்களை அடுக்கி வச்சு ஏற வச்சு இறங்க வச்சு அன்னைக்கு முழுக்க அது நிறைய தியரியெல்லாம் உண்டு. ஒருத்தன் சொல்லுவான், டேய்
அழுக்கான சட்டை போட்டு போனால் தாண்டா பிரைட்டாக இருக்கும், அவனுக்கு இருந்தே அழுக்கான சட்டையாக இருக்கும். எப்படியோ அப்படி ஒரு காலகட்டம் இருந்தது. ஆனால் இன்றைய காலகட்டம் அப்படிப்பட்டதல்ல. புகைப்படங்கள் மலிந்து விட்டன, ஏகப்பட்ட ஃபோட்டோ. அது இன்னைக்குள்ள தலைமுறை பார்த்திங்கன்னா செல்ஃபி ஜெனரேஷன். எல்லாமே தமிழில் சொல்லணுன்னா செல்ஃபி பிள்ளைங்க. ஏனென்றால் வேறு யாரும் புகைப்படம் எடுக்க மாட்டாங்க, அவங்களே எடுத்துக்குவாங்க. செல்ஃபி எடுக்கிறத பார்த்துருக்கீங்களா? பயங்கரமாக இருக்கும். இப்படி மொபைல் வச்சுக்குவாங்க, இப்படி வச்சுக்கிட்டு இந்த கை ஏன்னா இப்படி தான் எனக்கு இன்னும் புரியாது, இப்படி வச்சுக்குவாங்க. வச்சுக்கிட்டு ஈன்னு ஒரு சிரிப்பு, க்ளோஸ்அப், கோல்கேட், பெப்சோடண்ட் விளம்பரத்துக்கரலாம். அந்த சிரிப்பை வச்சுக்கிட்டே ஒரு கிளிக் எடுத்து முடித்தோன்னே அடுத்து நிற்கும், படம் ஒழுங்காக வந்திருக்கா. திரும்பி பார்ப்பாங்க, ஐயோ சிரிக்கும்போது பல்லு கொஞ்சம் ஓவராக தெரிஞ்சிருச்சு, மறுபடியும் வெய்யி, மறுபடியும் நில்லு. எந்த அளவுக்குன்னு கேட்டிங்கன்னா, சில சமயம் ஹோட்டலுக்கு சாப்பிட போனோன்னா சாப்பாடு முழுக்க இருக்கும். ஒரு 10 காலேஜ் பிள்ளைங்க சாப்பிட வரும், தின்னுதோ இல்லையோ ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருக்கும். சூப்போட ஒரு ஃபோட்டோ, சிக்கனோட ஒரு ஃபோட்டோ, பிரியாணியோட ஒரு ஃபோட்டோ, முட்டையோட ஒரு ஃபோட்டோ எடுத்து உடனே அப்லோடு பண்ணிடணும். ஈட்டிங் அட் ஹோட்டல். ஆமாம், கேட்டாங்க. கடைக்கு போனால் ஒரு ஃபோட்டோ, ரோட்டில் நடந்தால் ஒரு ஃபோட்டோ, ஒரு வண்டி வர்றது பார்த்தா ஒரு ஃபோட்டோ. ட்ரெயின் வரும்போது செல்ஃபி எடுத்து எனக்கு தெரியும். ட்ரெயின் பின்னாடி வந்துட்டு இருக்குது, செல்ஃபி எடுத்து லிவிங் வித் டேஞ்சர். ஆமாம், அவனை கேட்டாங்க அங்கே போய் நிற்க சொல்லி. ஆனால் அந்த ஃபோட்டோ அடிப்படை என்ன கேட்டிங்கன்னா, என்னதான் மனசுக்குள்ள அவ்வளவு சோகம் இருந்தாலும் ஃபோட்டோ எடுக்கும்போது ஒரு க்ளோஸ்அப் புன்னகையோடு சிரிச்சுக்கிட்டே எடுப்பாங்க. அந்த சிரிப்பு வரலன்னு சொன்னால் ஃபோட்டோ அழிச்சிட்டு அடுத்த ஃபோட்டோ, இதுதான் வழக்கம். ஆனால் நீங்கள் எனக்கு ஒரு படம் வாங்கியிருக்கீங்க இல்லையா, சகாய மாதா படம். இந்த படத்தை கொஞ்சம் பாருங்களேன். மாதா என்னமோ சிரிப்பை மறந்து வச்சுட்டு வந்த மாதிரி, இறுக்கமான உதடு, சோகமான முகம், இப்படி தானே? ஏன் சகாய மாதா படம் இப்படி இருக்கு? முதலாவதாக, இது படம் இல்லை, இது படம் இல்லை. இதனுடைய உண்மையான பெயர் திரு உருவப்படம். ஆங்கிலத்தில் சொல்வதென்றால் இது பிக்சர் இல்லை, இது பிக்சர் கிடையாது, இது ஐக்கன், ICON. படத்துக்கும் திருவுருவ படத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. முதலாவது, இந்த படத்தின் வரலாறு. ஒரு படத்துக்கு ஒரு வரலாறு இருக்கும்ல. நம்ம வீட்டில் ஒரு பாத்திரத்துக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்கும். பெண்களுக்கு நல்லா தெரியும், ஒவ்வொரு பாத்திரத்துக்கு பின்னாடியும் ஒரு வரலாறு இருக்கும். அந்த வரலாறு எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பாத்திரம் இந்த நேரத்தில் இந்த இடத்துல வாங்கினது, அப்படி தானே? ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்கும். பசங்களுக்கு அது கிடையவே கிடையாது, சரியா? யார் எடுத்து கொடுத்தா மறந்து போயிடும். பெண்களுக்கு உண்டு. இந்த புடவை இன்றைய நாளில் இவங்க வாங்கி கொடுத்தது. ஒரு பாத்திரத்துக்கே ஒரு ட்ரெஸ்ஸுக்கே இருக்குதுன்னு சொன்னால் படத்துக்கு வரலாறு உண்டு. ஆனால் இந்த படத்தின் யார் இதை வரைந்தவர் என்று நமக்கு தெரியாது. எத்தனை நூற்றாண்டுகள் ஆனது இந்த படம் வரைந்து நமக்கு தெரியாது. இந்த படம் கிரேக்க நாட்டில் வந்திருக்கலாம் என்று ஒரு மரபு வழி சொல்லுண்டு. இது எப்படி எங்களுக்கு வந்தது அப்படின்னு சொன்னால், 9ஆம் பத்திநாதர் என்னும் போப்பாண்டவர் 1866ஆம் ஆண்டில் இந்த படத்தை இரட்சக சபை குருக்களிடம் கொடுத்து, இவரை உலகறிய செய்யுங்கள் என்று கொடுத்தார். அன்று முதல் இந்த படம் எங்களிடம் உண்டு. இரட்சகர் சபையின் பாதுகாவலி, இரட்சக சபையின் பாதுகாவலி. நீங்கள் அந்த படத்துக்கு கீழே ஒரு சிம்பிள் பார்ப்பீங்க இல்லையா, ஒரு சிலுவை, 2 ஈட்டி, இது ஒரு கண்ணு. நிறைய பேர் பார்க்குறத பார்த்தா படத்துக்குள்ளே போயிருவீங்க போல் இருக்குது. வெளியே வாங்க சொல்கிறது கவனிங்க. படத்துக்கு கீழே இருக்கிறது நான் சொல்லிட்டு இருக்கேன், படத்துக்கு மேலே கிடையாது. அந்த சின்ன படமும் உங்ககிட்ட இருக்குது, பெரிய படமும் இருக்குது இல்லையா? பெரிய படத்தில் நேர்கீழே இருக்கும், சின்ன படத்தில் அந்த ஓரத்தில் இருக்கும். அது இரட்சகர் சபையின் கோட் ஆஃப் ஆர்ம்ஸ், அடையாளம், எங்கள் அடையாளம். சரி, கதைக்கு வருவோம். இந்த அம்மா ஏன் இப்படி பார்த்துட்ருக்காங்க? இந்த அம்மா ஏன் இப்படி பார்த்துட்ருக்காங்க? மற்ற மாதெல்லாம் வெள்ளை வெளியேர்னு ஃபேர் அண்ட் லவ்லி போட்ட மாதிரி இருக்கும் பொழுது
இந்த மாதம் மட்டும் ஏன் நமக்கு கொஞ்சம் கலர் கூடுதலாக இருக்காங்க, நம்ம கலருக்கு கொஞ்சம் கூடுதலாக இருக்காங்க அப்படின்னா காரணம் உண்டு. இது திருவுருவப்படம். திருவுருவப்படம் எதற்கு பயன்பட்டது என்று சொன்னால், இன்றைய காலகட்டத்தில் நாமெல்லாம் படித்தவர்கள் அப்படித்தானே, நம்மக்கிட்ட பைபிள் இருக்குது, கொண்டு வர்றோம், வாசிக்கிறோம், விசுவாச உண்மைகளை புரிஞ்சிக்க முடியுது, பூசைக்கு வர்றோம். ஆனால் யோசிச்சு பாருங்கள், இன்றிலிருந்து ஒரு 1500-600 ஆண்டுகளுக்கு முன்பாக படிப்பு என்பது அபூர்வம். கொஞ்சம் பேர் தான் படிச்சிருந்தாங்க. ஆனால் அதே சமயம் கத்தோலிக்க திருச்சபை, இறைவன் உண்டாக்கிய ஒரே திருச்சபை, விசுவாசத்தை மக்களுக்கு போதிக்க வேண்டும். மக்களுக்கு விசுவாசம் தெரியணும், விசுவாச பாதை விலகி ஓடக்கூடாது. அப்போ தியரியாக சொல்லி கொடுத்தா மறந்து போயிடும். ஆசிரியர் பெருமக்களுக்கு தெரியும், சொல்லித் தரும் பொழுது படங்களை காண்பித்து சொல்லிக் கொடுத்தால் அது ஆழப்பதியும். சாதாரண சொல்லித்தரதை விட படங்களை சொல்லிவிட ஆழப்பதியும். கத்தோலிக்க திருச்சபை அதன் விசுவாசத்திலும் ஞானத்திலும் தூய ஆவின் வழிநடத்துதலும் படங்களை உருவாக்கியது. எதற்காக? மக்களை வழிநடத்துவதற்காக. அப்படி உருவாக்கிய ஒரு படம் இது. இந்த படத்தை கொண்டு ஒரு குருவானவர் மக்களுக்கு கத்தோலிக்க விசுவாசத்தின் போதனைகளை எடுத்து சொல்லலாம். அவங்க படிப்பறிவு இருக்கோ இல்லையோ, ஞானிகளோ முட்டாள்களோ, என்ன பண்ணுறாங்களோ பண்ணலையோ, வீட்டில் இருக்காங்களோ இல்லையோ, வீட்டு இல்லத்தரசியோ பணிக்கு செல்பவரோ, இவ்வளவு இந்த படத்தை விளக்கலாம் என்பதுதான் இதன் அடிப்படை. திருவுருவ படங்கள், ஐக்கன் என்பது வரையப்பட்டதன் அடிப்படை அதுதான். இந்த படம் பார்க்குறீங்க இல்லையா? இந்த படத்து மேலே மூலையில் எம்பி, இந்த பக்கம் ஒரு வட்டமாக போட்டு ஒய் போட்டிருக்கா, போட்ட மாதிரி இருக்கா? இது இங்கிலீஷ் இல்லை, இது கிரேக்க மொழி. கிரேக்க மொழி. இந்த எம்பி என்றால் மதர் ஆஃப் பெர்பெச்சுவல் ஹெல்ப். மதர் எம், மாற்றே எம். அது பி இல்லை, அது ஆர் மாதிரி. இடைவிடா சகாயன்னியின் பெயர். இந்த பக்கம் இருக்குல்ல, வட்டமாக போட்டு ஒரு கோடு போட்டிருக்கு இல்லையா? 9th 10th +1 +2 படிக்கிற பிள்ளைங்களுக்கு தெரியும். தீட்டா கிரேக்க மொழி. அந்த தீட்டாவும் அந்த வழியும் சேர்ந்து படிக்கும் பொழுது, கிரேக்க மொழி படிக்கும் பொழுது, இறைவனின் தாய் என்பதற்கான அடையாளங்கள் இவை. அப்போ அது 2 எழுத்தை வச்சு அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்ற மறையுண்மை போதிக்கப்படும். அதற்கடுத்து 2 பக்கம் 2 வானதூதர்கள் இருக்காங்க இல்லையா? அந்த 2 வானதூதருக்கு மேலே 2 எழுதியிருக்கு இல்லையா? ஒரு வானதூதர் எம்னு போட்ட வானதூதர் அதிதூதர் மிக்கேல். மிக்கேல் சமணசானவர். இந்த பக்கம் இருக்கார் இல்லையா, மேலே இப்படி ஒரு கோடு மாதிரி போட்டுருக்குதே, அவர் அதிதூதர் கபிரியேல். கபிரியேல் சம்மனசானவர். அந்த 2 பேருக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்களா? இந்த பக்கம், அதாவது எனக்கு இடதுபுறம், உங்களுக்கு நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு இடதுபுறம் இருக்கிற வானத்தூதர் கையில் ஒரு ஈட்டி இருக்குது, தெரியுதா? ஈட்டி இருக்கா? இருக்கு. அதற்கு பக்கத்தில் இன்னொன்று என்னமோ இருக்குது. என்னது? ஒரு குச்சி வேற என்ன இருக்குதுல்ல? என்னது? பஞ்சு மாதிரி இருக்கு, அப்படித்தானே? அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆண்டவரை சிலுவையில் அறையப்பட்ட பொழுது, அவர் தாகமாக இருக்கிறது என்று சொன்ன பொழுது ஈசோப்பை பொருத்தி குடிக்க கொடுத்தாங்க இல்லையா? அது ஒரு வகை தாவரம், அது இருக்கு. இந்த பக்கம் இருக்க வானத்தூதர் கையில் ஒரு சிலுவை இருக்குது, அப்படித்தானே? ஆனால் அந்த சிலுவை பார்த்தீங்கன்னா மேலே ஒன்று, நடுவில் ஒன்று, கீழே ஒன்றுமா இருக்கும், அப்படித்தானே? மேலே இருக்குது பெயர் பலகை, நடுவில் இருக்குது அறையப்பட்ட இடம், கீழே இருக்கிறது கால்மனை. இந்த படம் வரையப்பட்ட காலத்தில் போப்பாண்டவர்கள் இப்படிப்பட்ட சிலுவைகளை பயன்படுத்தினார்கள். இந்த 2 வானதூதர்களும் ஆண்டவருக்கு பாடுகளை எடுத்துரைக்கின்றார்கள். ஆண்டவன் பாடுகளை எடுத்துரைக்கின்றார்கள். நீங்கள் சொல்லுங்கள், அம்மாக்களா சொல்லுங்கள், பிள்ளைக்கு கஷ்டம்னா யாருக்கும் கஷ்டம்? அம்மாவுக்கும் கஷ்டம், அப்படித்தானே? மகனின் பாடுகள் தாயின் பாடுகளும் கூட. அதனால் மாதாவுக்கு அழகான ஒரு பெயர் உண்டு, வியாகுல மாதா. வியாகுலம் என்றால் துன்பம், துன்பத்தின் அரசியவர்.
இறைவனின் தாய், துன்பத்தின் அரசி. அப்புறம் மாதாவின் உடை. சரியா? மாதா ஒரு 3 வண்ணங்கள் உடை அணிந்திருப்பார்கள். பச்சை ஓரமாக தெரியும், ஒரு கருநீலம், இந்த வெளியே இருக்க கருப்பு கிடையாது, நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா அது கரு நீலம். அப்புறம் சிவப்பு உடை. அந்த காலத்தில் இன்றைக்கெல்லாம் கலர் கலராக ட்ரெஸ் கிடைக்கிது, அப்படி தானே? அந்த காலத்தில் அப்படிலாம் கிடைக்காது. உடைகள் அபூர்வமாகவே இருந்தன. ஒன்றும் வேண்டாங்க, இங்கேருந்து ஒரு 15, 30, 20 வருஷத்துக்கு முன்னாடி பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் எடுக்கும் எப்படி எடுத்தோம்? பிள்ளை வளர்ந்துடும், இப்போ பெருசாக எடுத்தோம், அப்படி தானே? பிள்ளைங்க வளர்ந்துச்சோ வரல, வேறு விஷயம். ஒரு ட்ரெஸ்ஸு வெளியே போடுறதுக்குன்னே வாங்கி வச்சுருப்போம், அப்படி தானே? வீட்டுக்கு போடுறதுக்கு வேறு, வெளியே போடுறதுக்கு வேறு. அந்த வெளியே போடுறதுக்கு ட்ரெஸ் 4-5 வருஷத்துக்கு வரும். இதை விட மாதா வாழ்ந்த காலத்தில் உடைகள் அபூர்வம். அப்போ இந்த உடை, கருணீல வண்ண உடை, தாய்மார்களை குறிக்கும். கருணீல உடை அணிந்திருந்தாங்கன்னா அவங்க தாயார் என்று பொருள். சிவப்பு உடை கன்னியை குறிக்கும். திருமணம் ஆகாமல் கன்னியாக இருப்பவர்கள் அல்லது கன்னியாக இருப்பவர்களை சிவப்பு உடை அணிவார்கள். அப்போ ஒரு பொண்ணை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் அந்த பொண்ணுக்கு திருமணமாய் தாயாக இருக்கிறாளா அல்லது திருமணம் ஆகாமல் கன்னியாக இருக்கின்றாளா. அன்னை மரியாள் கன்னித்தாய், கன்னியுமானவள் தாயுமானவள். உடைகள் எடுத்துரைப்பது நம்ம கதைத்தான். ஆனால் அந்த உடையில் நிறைய தங்க கலரில் வேலைப்பாடுகள் இருக்கும் கடைசி வரைக்கும். இப்படிப்பட்ட உடைகளை அரசிகள் அணிவார்கள். இப்படிப்பட்ட உடைகளை அரசிகள் அணிவார்கள். ஆக மரியாள் கன்னியுமானவள், தாயுமானவள், அரசியும் ஆனவள். குழந்தை சுடுத்திருக்க உடையும் குழந்தைகளுக்கான அரச உடை. குழந்தைகளுக்கான அரச உடை, அதுவும் குறிப்பாக இளவரசர்கள் உடுத்திருக்கக்கூடிய உடை அது. நம்முடைய இறைவன் அமைதியின் இளவரசன், அப்படி தானே? பிரின்ஸ் ஆஃப் பீஸ். ஆக இந்த உடை நம்முடைய இறைவன் விண்ணக அரசர், அரச உடை, அரசியின் மகன் இளவரசன். மாதா தலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் இருக்கும், அப்படி தானே? இருக்குதா? நெத்தியில் உச்சியில் இருக்கும். மாதாவுக்கு ஒரு பேர் உண்டு, நம்ம மன்றாட்டு மல்ல சொல்லுவோம், விடியற்காலையின் நட்சத்திரமே. ஏன் விடியற்கால நட்சத்திரம் அவ்வளோ ஃபேமஸ் அப்படின்னா, இன்றைக்குள்ள மாதிரி அந்த காலகட்டத்தை செல்ஃபோனோ அலாம் கிளாக்கோ வாட்சோ கிடையாது. மக்களுக்கு எப்போது விடுவது தெரியும் என்று சொன்னால் எழுந்து வெளியே வருவாங்க. ஒரு நட்சத்திரம் பிரைட்டாக இருக்கும், அந்த நட்சத்திரம் பிரைட்டாக இருந்ததுன்னு சொன்னால், பளிச்சுன்னு இருந்ததுன்னு சொன்னால் விடிய போகுதுன்னு அர்த்தம். அப்போ மாதாவின் வாழ்க்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, இருள் சூழ்ந்திருந்த பாவ இருள் சூழ்ந்திருந்த உலகில் மாதாவை தேர்ந்தெடுத்ததின் வழியாக விடியப் போகிறது என்று இறைவன் நமக்கு நிரூபித்தார். அதுதான் விடியற்காலையின் நட்சத்திரம். அதற்கு அடுத்து இருக்கின்ற ஒரு சின்ன அது ஒரு சிலுவை. அந்த காலத்தை பயன்படுத்தின கதிர்கள் உண்ட ஒரு சிலுவை. அது அன்னை படப்போகின்ற பாடுகளை நமக்கு எடுத்துரைக்கின்றன. முக்கியமான படம், ஒரு சகாயமான படம் வாங்கும் பொழுது என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, கண்களை பார்க்கணும். அந்த கண்கள் இருக்கு, நீங்கள் எங்கே வச்சு பார்த்தாலும் உங்களை தான் பார்க்கும். ட்ரை பண்ணி தான் பாருங்களேன். இந்த படத்தை இப்படி வச்சுக்கிட்டு இப்படி தூக்கி பாருங்கள், அந்த கண்ணை பாருங்கள், கண் நம்மளை தான் பார்க்கும். இப்படி வச்சு பாருங்கள், அந்த கண் நம்மளை தான் பார்க்கும். நீங்கள் இப்படி வச்சு இப்படி பார்த்தாலும் அந்த கண் நம்ம தான் பார்க்கும். இந்த படத்தை நீங்கள் வீட்டில் எங்கே வைத்திருந்தாலும் எங்கே பார்த்தாலும் அந்த கண்கள் நம்மை பார்க்கும். அதனை ஃபாதர் சொன்னார், அந்த படத்தில் ஒரு குறை இருக்குது, அந்த கண்கள் நம்மளை அப்படி பார்க்காது. ஆனால் பெரிய படம் வாங்கியிருக்கீங்க இல்லையா, அந்த படத்தை பார்த்து பாருங்கள். நீங்கள் எங்கிருந்து பார்த்தாலும் யார் படத்தை பார்த்தாலும் அந்த கண்கள் உங்களை பார்க்கும். ஏன் கண் நம்மளை பார்க்குது? ஏன்னா அன்னை மரியாள் நம் அன்னை. அன்னையின் கண்கள் தன் பிள்ளைகளை விட்டு எப்போதும் விலகுவது கிடையாது. அன்னையின் கண்கள் தன் பிள்ளைகளை விட்டு எப்போதும் விலகுவது கிடையாது. நம்ம விலகி ஓடி போயிடலாம், ஆனால் இந்த கண்கள் நம்மளை பார்த்து கொண்டே இருக்கும். எங்கே போகிற, என்ன பண்ணுற, குற்றம் சாட்டுவதற்கு அல்ல. எப்படா தப்பு பண்ணுவேன் கூப்பிட்டு கொட்டலான்னு கிடையாது.
கண்களை பார்க்கும்போது தவறு செய்ய தோணாது. ஒரு நல்ல பாசமாக வளர்ந்த பிள்ளை ஒரு தப்பு பண்ணிருச்சுன்னு சொன்னால் அம்மாவுடைய கண்களை பார்க்க தயங்கும். கண்ணை பார்த்து பேசுகிறா ஒரு மிரட்டுவாங்க. எங்கள் வீட்டில் தப்பு பண்ணி வீட்டுக்கு போனால் கண்ணை பார்த்து பேசணுவாங்க. தப்பு பண்ணால் கண்ணை பார்க்க தோணாது, பார்த்தா அழுக வரும். கண்களை பார்த்து பழகணும் என்று சொன்னால் தவறு செய்ய தோணாது. அடுத்து உதடு. மூக்கு அப்படியே அழகாக இறங்கி உதடு மேல் இருக்கும். சிறிய உதடு, இறுக்கமான உதடு, கவனிச்சிருக்கீங்களா? நல்ல சீல் வச்ச மாதிரி ஒரு உதடு. இந்த உதடுகளுக்கும் அன்னையின் காது கவனிச்சிங்களா? திறந்திருக்கும். நீங்கள் முக்காடு போடுவீங்க அப்படித்தானே? முக்காடு போடும்பொழுது நல்லா கவனிங்க. முக்காடு போடுறவங்க 2 காது மூடி இருக்கும் அப்படித்தானே? ஆனால் இந்த காது கவனிச்சு பாருங்க, காது திறந்திருக்கும். ஒரு அடையாளம் உண்டு. என்ன தெரியுமா? ஜெபம் என்பது பேசுறது இல்லை, கேட்கறது. ஜெபம்ன்றது பேசுறது இல்லை, வந்து லிஸ்ட் போட்டு தரதில்லை. எனக்கு இது வேணும், இது வேணும், இது வேணும், தரமாட்டியா, அது மட்டும் கிடையாது. கேட்கணும். ஆண்டவர் சொல்வதை கேட்க வேண்டும். குறைவாக பேசி நிறைவாக கேளுங்கள். வாயில குறைவாக பேசி காது நிறைய கேளுங்க. அதனால தான் 2 காது 1 வாய், 2 காது 1 வாய். ஜெபம் என்பது பேசுவதல்ல, ஆண்டவர் சொல்வதை கேட்பது. அடுத்து அப்படி இறங்கி வந்தீங்கன்னா அன்னையின் கரங்கள். அந்த அன்னையின் கரத்தில் யார் கரங்கள் இருக்குது? ஆண்டவரின் கரங்கள், குழந்தையின் கரங்கள் இருக்கு அப்படித்தானே? நம்முடைய கரங்கள் அன்னையின் கரங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். அம்மா சொல்கிறபடி கேட்கணும். அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த கையை பார்த்தீங்களா? அது யாரை காமிக்குது? மாதாவின் கரங்கள் யாரை காமிக்குது? மாதா சொல்கிற ரொம்ப எளிமையானது. யோவான் நற்செய்தியில் இவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கள். ஆண்டவர் சொல்கிறத செய்யாம மாதாவே மாதாவே மாதாவேன்னா அது முரட்டு பக்தி. அது ஒரு பக்தியே கிடையாது. ஆலயத்துக்கே வராம, திருப்பலிக்கே வராம, வேளாங்கண்ணிக்கு நடைப்பயணம் போயும் பிரயோஜனம் கிடையாது, பெசன் நகர் கொடியேற்றத்துக்கு போயும் பிரயோஜனம் கிடையாது. நம்புங்க, அது ஆண்டவரை ஏமாற்றும் ஒரு வேலை. எந்த கோவிலுக்கு போனாலும் திருப்பலி இருந்தால் முழு திருப்பலியும் பங்கெடுங்கள். அங்கதான் ஆண்டவர் பேசார் நம்ம கிட்ட. அது ஆண்டவரின் வழி. அவர் சொல்வதை கேட்க வேண்டும். இவர் சொல்வதை கேளுங்கள். அடுத்து அப்படி கீழறங்கி வந்தீங்கன்னா ஆண்டவரின் கால்கள் அப்படித்தானே? ஒரு காலில் செருப்பு இருக்கு, ஒரு காலில் செருப்பு இல்லை. என்ன அடையாளம் என்று பார்க்கும் பொழுது, செருப்பு யாருக்கு தேவை? சரி, அது கேள்வியோ வேற. செருப்பு யார் போடுவா? அட, செருப்பு யார் போட பரிதாபமாக பார்க்குறீங்க? ஏன் செருப்பை போட மாட்டீங்களா? யார் போடுவா? எல்லாரும் போடுவாங்களா? வம்பா போச்சு உங்களை கொண்டு. மறுபடியும் சொல்லுங்க, செருப்பு யாருக்கு தேவை? நடந்து போகிறவங்களுக்கு தேவை. ஏன் செருப்பு தேவை? ஒரு பாதுகாப்பு அப்படித்தானே? முள்ளு குத்தும், கல் குத்தும், சேர் இருக்கும். அது நம்ம ஊரில் சாக்கடை தெருவில் ஓடுதான், ரோட்டோட தரையில் ஓடுதான் தெரிய மாட்டேங்குது. சாக்கடைக்குள்ளே போகிறதே கிடையாது, ரோட்டில் தான் ஓடிட்டு இருக்குது. பாதுகாப்பு அப்படித்தானே? யாருக்கு பாதுகாப்பு வேண்டும் என்றால் மனிதர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் அப்படித்தானே? மனிதனுக்கு செருப்பு தேவை. அடுத்த ஒரு காலில் செருப்பு விழுகுது அப்படித்தானே? யாருக்கு பாதுகாப்பு வேண்டாம் என்றால் ஆண்டவருக்கு பாதுகாப்பு வேண்டாம். மனுஷனுக்கு பாதுகாப்பு வேணும், ஆண்டவருக்கு பாதுகாப்பு வேண்டாம். ஒரு காலில் செருப்பு இருக்கு. நம்ம ஆண்டவர் மனிதனானவர். ஒரு காலில் செருப்பு இல்லை, அவர் இறைவனுமானவர். அப்படின்னு எப்படி ஃபாதர் 50-50யா? பாதி ஆண்டவர் பாதி கடவுளா? இல்லை, முழு மனிதனும் முழு இறைவனுமானவர். முழு மனிதனும் முழு இறைவனுமானவர். இன்றைக்கு நான் அவ்வளவு சொன்னேன் இல்லையா? இதுதான் நம்முடைய மீட்பின் வரலாறின் சுருக்கம். இந்த படங்களை கொண்டு மக்களுக்கு இப்படிப்பட்ட போதனையை போதிக்கும் பொழுது
மக்களுக்கு அது ஆழப்பதியும். நம்ம வீட்டில் இத்தனை நாள் சகாயம் அந்த படம் இருந்திருக்குது, வீட்டில் வச்சுருக்கோம், இன்றைக்கி தான் கூர்ந்து கவனிச்சிருக்கோம், அப்படி தானே? இதுக்கப்புறம் மறக்குமா? எது மறந்தாலும் கண்கள் மறக்குமா? சுற்றி சுற்றி வந்தாலும் கண்கள் நம்மை தேடிக்கொண்டே இருக்கும். இந்த படங்கள் எதுக்கு உங்கள்கிட்ட கொடுத்துருக்கோம் அதையும் கவனிங்க. இந்த படங்கள் எதுக்கு கொடுத்துருக்கோம்? முதலாவதாக இந்த படங்களை பாதுகாப்பாக வையுங்கள். அன்றாடம் நீங்கள் பார்க்கும் ஒரு பொருள் அந்த படமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு முறை பார்க்கும் பொழுதும் என்னென்ன இருக்குதோ அதை அப்படி சொல்லுங்கள். இது ஒரு ஜெப உதவி. ஆண்கள் பாக்கெட்டில் வச்சுட்டு போகலாம், எங்கே போனாலும் சரி பாக்கெட்டில் வைக்கலாம். பெண்கள் நீங்கள் அன்றாடம் பயன்படுத்தும் ஒரு புத்தகத்திலேயோ ஹேண்ட்பேக்லேயோ பத்திரமாக வைக்கலாம். வச்சு எப்பெல்லாம் கஷ்டம் வருதோ இந்த படத்தை எடுங்க, பாருங்கள், கண்களை கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருங்க, அப்படியே மங்கி போயிடும். கஷ்டம் இருந்து நல்லா பார்த்தீங்கன்னா இவங்க படுற கஷ்டத்தை விடவா நான் பட்டுட்ருக்கேன். ஃபாதர் அழகாக சொன்னார் இல்லையா, ஆண்டவரின் பாடுகளை சொன்னார் இல்லையா முந்த நாள், அதை விடவா நான் படப்போகின்றேன் நேற்று சொன்னார் இல்லையா, இதை விட நான் படப்போடுறேன். மாதாவே நீயே தாங்கி வாழும்போது எனக்கு வாழ்கிறதுக்கு என்ன? நம்பிக்கை தரும், உத்வேகத்தை தரும். ஒரு தவறு செய்ய போகின்றோம் என்று இருக்கும் பொழுது இந்த படத்தை டக்குன்னு பார்த்துருங்க. பார்த்தா கண்களை பார்த்தால் தவறு செய்ய தோணாது. ஏன்னா கண்கள் நம்மையே பார்த்துட்ருக்கு. டேய் போகாதடா, போகாதம்மா, தப்பான வழி மாதா நடத்துவார்கள். இந்த படம் ஒரு படம் அல்ல, இது ஒரு பாடம். இது படமல்ல, பாடம். உண்மையில் கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கும் சுரூபங்கள் வெறும் சுரூபங்கள் அல்ல, அவை அடையாளங்கள், பாடங்கள். அந்த ஒவ்வொரு புனிதரை பார்க்கும் பொழுதும் அந்த புனிதர் எப்படி இருந்தார், இப்படித்தான் இருந்தார். இவை அடையாளங்கள், கடவுளிடம் நம்ம அழைத்து செல்லக்கூடிய ஒரு அடையாளங்கள். ஆக இதன் பெயர் உருவ வழிபாடு கிடையாது, விக்கிர ஆராதனை கிடையாது. இப்படி சொன்னதை உங்களுக்கு இந்த படம் இல்லாமல் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு மறையுண்மை விளக்குறதுக்கு 2 மாதம் எடுக்கும். எத்தனை மாதம் எடுக்கும்? 2 மாதம் எடுக்கும். இந்த படத்தின் மட்டுமே 10 நாட்கள் நாங்கள் பிரசங்கம் வைத்திருக்கிறோம். வேறு எங்கேயுமே கிடையாது, இந்த படத்தை வச்சு மட்டுமே எடுத்திருக்கோம். அவ்வளவு ஆழமான ஒரு அற்புதமான படம். நம்ம செய்ய வேண்டிய ஒன்று தான், மாதாவிடம் நம்மை ஒப்படைப்போம். குழந்தை இயேசுவின் கரங்கள் அன்னையின் கரங்கள் இருப்பதைப் போல நம்முடைய கரங்களை அன்னையின் கரங்கள் ஒப்படைப்போம். அல்ஃபோன்ஸ் ஒருவர் சொல்லுவார், அன்னையின் குழந்தைகள் என்றும் தொலைந்து போவதில்லை, நாமும் தொலைந்து போகாமல் வாழ்வோம். கண்களை மூடுவோமா? இதோ உன் தாய் என்று நம் ஆண்டவர் வழியாக நமக்கு கொடுக்கப்பட்டவர் இந்த தாய். இந்த தாயின் மகனாக மகளாக நாம் வாழுகின்றோமா? இவர் அன்பு மகன் ஆண்டவர் இயேசு வாழ்ந்ததை போல வாழுகின்றோமா என்று சிந்தித்து பார்ப்போம். இதுவரை இப்படி வாழ்ந்தாலும் இதற்கு மேல் அன்னையின் பிள்ளைகளாக, சகாய அன்னையின் பிள்ளைகளாக வாழ வர வேண்டி ஜெபிப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவேற்றிங்கனி ஆகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. இன்னும் கொஞ்சம் படம்தான் பாக்கி இருக்குது. வாங்க விருப்பமுள்ளவர்கள் வாங்கி பயனிடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். இயேசுவின் சகோதர சகோதரிகளே, நேற்று சொன்னதைப் போல இப்பொழுது சிறப்பு காணிக்கையானது எடுக்கப்படும். எனவே அந்த காணிக்கை எடுக்க 8 நல்ல உள்ளங்கள் வருகின்றார்கள். எங்கள் சார்பாக அவர்கள் இந்த காணிக்கை எடுப்பார்கள். ஆகவே அந்த காணிக்கைகளை தாராளமாக கொடுங்கள். அதே போல் நீங்கள் சாட்சி கடிதங்கள் எடுத்து வந்திருந்தால்
குருக்கள் நாங்கள் இருக்கின்றோம். எங்களிடம் அந்த சாட்சி கடிதங்களை தனியாக கொண்டு வந்து கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். அந்த காணிக்கையோடு சேர்த்து போட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கின்றோம். இருள தேவனே, உம்மை போற்றுகின்றோம், புகழ்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்ற விரைவா. கடந்த 7 நாட்களும் இந்த தியானத்தின் வழியாக நீர் எங்களை அருமையாக வழி நடத்தியதற்காக நாங்கள் நன்றி கூறுகின்றோம். இது எங்களுடைய சபையின் வளர்ச்சிக்காக இந்த அன்பு மக்கள் தரப்புகின்ற சிறப்பு காணிக்கையை ஆசிர்வதியும். அவர்களுடைய இந்த ஜெபங்களை நீர் ஆசிர்வதியும். எங்கள் சார்பாக இந்த காணிக்கையை எடுக்க செல்கின்ற இந்த நல்ல உள்ளங்களை ஆசிர்வதிப்பீராக. பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென். என்கின்ற பாடலை கரங்கள் தட்டி பாடுவோம். துதி பாடு நம் இயேசுவை நாவாடை என்றும் பாடு. பாடுங்க. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாடை என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலை என்று பாடு. அடுத்த பாடல். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். மீண்டுமாக. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றியுண்டு. எனக்கு வெற்றியுண்டு. எனக்கு வெற்றியுண்டு. எனக்கு வெற்றியுண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றியுண்டு. இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். மகிழ்வோம், தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜன் நம் சொந்தமாகினார். மகிழ்வோம், தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜன் நம் சொந்தமாகினார்.
இந்த பாதலத்தின் சொந்தக்காரனவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரனவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரனவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரனவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசுராஜனம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசுராஜனம் சொந்தமாயினார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரனவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரனவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். தேங்க்யூ சுப்ரீமானவர்களே. இந்த ஒரு வார காலம் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுத்துருக்கோம். தியானம் இப்பொழுது முடிய போகின்றது. நிறைய பேருக்கு கவலையாக இருக்கும், ஐயோ தியானம் இருந்திருக்கலாமே அப்படின்னு. ஆனால் நாங்கள் வேறு பங்குகளுக்கும் தியானம் கொடுக்க போனோம். அங்கேயும் மக்கள் கடவுளின் வார்த்தையை கேட்க ஆவலோடு காத்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே சுப்ரீமானவர்களே, இந்த தியானம் நல்ல முறையில் நடக்க ஆண்டவர் தான் காரணம். அவர் இல்லாமல் தியானம் கிடையாது. அவர்தான் எங்கள் 3 பேரையும் இந்த ஆலயத்திற்கு அழைத்து வந்திருக்கின்றார். ஆகவே அவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டிய நேரம் இப்போ. ஆகவே இப்பொழுது நாம் அனைவரும் முழங்காலிடுவோமா? இந்த ஆராதனையில் நம்மையே ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். ஆண்டவர் நம்மளுடைய குடும்பங்களிலும் நம்மளுடைய பங்கிற்கும் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்ததற்காக நாம் நன்றி சொல்வோம். ஆண்டவருடைய திவ்ய உடலை நோக்கி தூயவர் தூயவர் என்று கடந்த 6 நாட்களும் இந்த உயிருள்ள இறைவனை, நம்மை வழிநடத்திய இறைவனை, நம்மை ஆசீர்வதித்த இறைவனை, நம்மை தொட்ட இறைவனை, நம்மளுடைய வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்திய இறைவனை இதோ நம்ம கண் முன்பாக இருக்கின்றார். வானதூதர்கள் பாடிய கீதம், புனிதர்களும் எல்லா மக்களும் பாடுகின்ற ஒரு அருமையான ஒரு கீதம். தூயவருக்கெல்லாம் தூயவராக நம்மை வழிநடத்துகிற இறைவனாக இதோ நம் கண்முன்பாக இருக்கின்றார். தூயவர் தூயவர் மீண்டுமாக தூயவர்
அன்று இஸ்ரேல் நாடு எங்கும் சென்று மக்களுடைய வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தினார். அவர்களை தொட்டு குணமாக்கினார். அவருடைய வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தினார். தன்னுடைய நிலை வாழ்வை அவர்களுக்கு நிறைவாக கொடுத்தார். இறை வார்த்தையின் வழியாக மாற்றத்தை ஏற்படுத்திய அதே தூயவர் இந்த தியானத்தின் வழியாக வழி நடத்துகின்றார். தொடர்ந்து இந்த தியானத்தின் வழியாக நம்மளுடைய உள்ளங்களை இறை வார்த்தையின் வழியாகவும் நற்கண்ணை பிரசனத்தின் வழியாகவும் தன்னுடைய தொடுதலின் வழியாகவும் சிலுவை வழியாகவும் நம்மை ஒவ்வொருவரையும் நம்மளுடைய உள்ளங்களையும் தொட்டிருக்கின்றார். நம்மை தூய்மைப்படுத்தியிருக்கின்றார். நாம் ஒவ்வொருவரும் அவரை நோக்கி வர வேண்டும். அவர்தான் நம்முடைய உரிமை சொத்து என்பதனை இந்த தியானத்தின் வழியாக ஒவ்வொருவரையும் உறுதி செய்திருக்கின்றார். நான் இல்லாமல் உங்களால் வாழ முடியாது என்பதனை உணர்த்திருக்கின்றார் இந்த தூயவர். இந்த தூயவரை மகிமை செய்ய, ஆராதிக்க, நன்றி சொல்ல நாம் எவ்வளவு கொடுத்து வைத்தவர்கள், பாக்கியம் பெற்றவர்கள். ஆம் இயேசுவின் பிரியமானவர்களே, இதோ நம்மளுடைய முன்பாக உயிருள்ள கடவுள் சதையின் சதையமாக, ரத்தத்தின் ரத்தமாக, உயிருள்ள அப்பமாக நம் முன்பாக காட்சி கொடுத்திருக்கின்றார். தூயவர் தூயவர் இந்த ஒரு வார காலம் ஆண்டவர் தன்னுடைய இறை வார்த்தையின் வழியாக, சிந்தனின் வழியாக நமக்கு அருமையான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்றார். முதல் நாள் நாம் திருச்சபை என்கின்ற அருமையான ஒரு திருச்சபை என்கின்ற ஒரு பிரசங்கத்தின் வழியாக ஆண்டவர் நம்முடைய உள்ளங்களை தொட்டிருக்கின்றார். இதுதான் உண்மையான திருச்சபை என்பதனை உணர்த்திருக்கின்றார். கிறிஸ்துவ வாழ்வின் வழியாக நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு சாட்சியாக, உலகின் ஒளியாக, உப்பாக வாழ வேண்டும் என்று உணர்த்திருக்கின்றார். நற்கர்ணே என்கின்ற அருமையான பிரசன்னத்தின் வழியாக இந்த உலகம் முடியவரை நான் உங்களோடு இருக்கின்றேன் என்பதை மட்டுமில்லாமல் அவரை நாம் உட்கொள்ளும் பொழுது நாம் ஒவ்வொருவரும் அவரை போல் வாழ வேண்டும் என்பதனை நாம் பார்த்திருக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு குடும்பமும் திருக்குடும்பத்தை போல் இருக்க வேண்டும். இந்த திருக்குடும்பத்தில் எவ்வளவோ பாடுகளும் கஷ்டங்களையும் நாம் பட்டாலும் நாம் ஒவ்வொருவரும் கடவுளுடைய உண்மையான சாட்சி சொல்கின்ற குடும்பமாக வாழ வேண்டும் என்று நாம் பார்த்தோம். பாவ சங்கீதனம் என்கின்ற அருமையான அருட்சாதனத்தின் வழியாக நம்மளுடைய ஆத்மாக்களை நாம் தூய்மையாக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். மேலும் துன்பம் என்று சொல்லும் பொழுது இறைவனுடைய துன்பத்தை காட்டும் நம்மளுடைய துன்பங்கள் ஒன்றும் இல்லை. அந்த துன்பத்தை ஏற்றுக்கொண்டு நாம் வாழும் பொழுது இறைவன் அந்த துன்பத்துக்கான சக்தியை மட்டுமில்லாமல் அந்த துன்பத்தை எளிதாக்குகின்றார் என்பதனையும் நாம் பார்த்தோம். அது மட்டுமில்லாமல் குணமெலுக்கும் என்கின்ற வழிபாடின் வழியாக ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்கி நமக்கு தேவையான சமாதானத்தையும் அருளையும் நிறைவாக கொடுத்திருக்கின்றார். இன்றைய நாளில் அன்னை சகாயனையினுடைய மகிமையும் அந்த திருப்படத்தின் வழியாக நாம் ஒவ்வொருவரும் அந்த படத்தை உற்று நோக்கி பார்க்கும் பொழுது ஏதோ உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்று ஒரு அருமையான செய்தியை இன்று நாங்கள் ஒவ்வொருவரும் கற்றுக்கொண்டிருக்கின்றோம். ஆமே சிறப்பியமானவர்களே, இதற்கெல்லாம் காரணம் ஆண்டவர் இயேசு ஒருவர் மட்டுமே. இந்த தூயவர், இந்த தூய இறைவன் நம்மை வழிநடத்தியவர் இவர். ஆகவே இவர் இல்லாமல் இந்த தியானம் இருந்திருக்காது. இவருடைய செயல் இல்லாமல் இந்த தியானம் இருந்திருக்காது. இவருடைய மகிமையில் தான், இவருடைய சிறப்பான ஆசீர்வாதத்தினால் தான், இவருடைய பாதுகாப்பில் தான் இந்த தியானமானது நடைபெற்றது. எல்லா மகிமையும் புகழும் ஆராதனையும் நன்றியும் இவர் ஒருவருக்கு மட்டுமே, இந்த தூய கடவுளுக்கு மட்டுமே. இவங்க இருக்கின்ற அனைத்து மக்களும் தூயவர் தூயவர் என்ற கீதத்தை பாடுங்கள். குருக்களும் அது மட்டும் இல்லாமல் பாடற் குழுவினர் யாரும் பாட வேண்டாம். மக்கள் மட்டும் தூயவர் பாடுங்கள். மக்கள் மட்டும் பாடுங்க. தூயவர்
அப்படியே அமைதியாக எழுந்து நில்லுங்கள். பிரியமானவர்களே, இந்த வாரம் முழுவதும் ஏன் 2 வார காலமாக ஆண்டவர் அற்புதமாக வழி நடத்தியிருக்கின்றார். ஆகவே அவருக்கு உண்மையிலே நாம் நன்றி சொல்ல வேண்டும். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கின்ற நாம் ஒரு சில நொடிகள் கண்களை மூடுவோமா? கண்களை மூடி ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கின்றீர்கள். ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லுங்கள். குறிப்பாக இந்த தியானத்தின் வழியாக ஆண்டவர் செய்த நன்மைகள் உங்களுடைய இல்லங்களை சந்திக்கும் பொழுது ஆண்டவர் இரட்சகர் சபை குருக்களாகி எங்கள் வழியாக அழைப்புதலை கொடுத்து உங்கள் ஒவ்வொரு இல்லங்களையும் ஆசீர்வதித்து தியானத்திற்கு வர வைத்திருக்கின்றார். அதற்காக நன்றி சொல்லுங்கள். இந்த தியானத்திற்கு எத்தனையோ பல தடைகள், சோதனைகள் வந்திருக்கலாம். அதையெல்லாம் தாண்டி இந்த தியானத்திற்கு நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். அதற்கு நன்றி சொல்லுங்கள். உடல்நலவு குறைவு ஏற்பட்டிருக்கலாம். சில சமயங்களில் சோம்பேறித்தனமாக இருந்திருக்கலாம். சில சமயங்களில் நாம் போக வேண்டுமா என்கின்ற எண்ணம் எழும்பியிருக்கலாம். அதையெல்லாம் தாண்டி ஆண்டவர் உங்களை அழைத்து வந்திருக்கின்றார். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு காவல் தூதரும் உங்களை அழைத்து வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நாம் நன்றி சொல்ல வேண்டும். காவல் தூதர்கள் உங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்திருக்கின்றார்கள். உங்களுக்காக ஜெபித்திருக்கின்றார்கள். உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் பரிந்துரையை எடுத்து சென்றிருக்கின்றார்கள். உங்களுடைய ஜெபங்களை ஆண்டவரும் எடுத்து சென்றிருக்கின்றார்கள். நன்றி சொல்லுங்கள். இந்த தியானம் நல்ல முறையில் நடக்கும் பொழுது எத்தனையோ பல தடைகள் வந்தன. அந்த தடைகள் எல்லாம் தாண்டி இந்த ஆலயம் முழுவதும் ஆண்டவர் தன்னுடைய இறை வல்லமையினால் பிரசன்னத்தினால் நிரப்பினார். படை வீரர்கள் வழியாக, வானதூதர்கள் வழியாக பாதுகாத்தார். அன்னை மரியாளுடைய பரிந்துரையின் வழியாக நம்மை அவ்வளோக்கு அதிகமாக பாதுகாத்தார். நமக்காக அன்னை மரியாளும் புனிதர்களும் தினமும் ஜெபித்தார்கள். அதற்காக நன்றி சொல்லுங்கள். ஆண்டவர் உங்களுடைய வாழ்வில் இறை வார்த்தையின் வழியாக, நற்கருணை பிரசன்னத்தின் வழியாக தொட்டிருக்கின்றார். நீங்கள் ஒவ்வொருவரும் அவருடைய திவ்ய உடலை தொட்டு இருக்கின்றீர்கள். அதற்காக நன்றி சொல்லுங்கள். வேறு எங்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது, அவருடைய உடலை தொடரக்கூடிய பாக்கியம். அதற்காக நன்றி சொல்லுங்கள். கணவன் மனைவியுமாக நீங்கள் இருவரும் மீண்டுமாக ஆண்டவருடைய பிரசன்னத்திற்கு முன்பாக உங்களுடைய திருமண வாக்குறுதியை புதுப்பித்திருக்கின்றீர்கள். அதற்காக நன்றி சொல்லுங்கள். உங்களுடைய இல்லங்களுக்கு தேவையான மாற்றத்தை இறைவன் கொடுத்ததற்காக உங்களுடைய உள்ளங்கள், குறிப்பாக உங்களுடைய ஆன்மாவுக்கு ஆண்டவர் பாவசங்கத்தின் அருமையான அர்ச்சாதத்தின் வழியாக மாற்றத்தையும் நிறைவான மன்னிப்பையும் இரக்கத்தையும் சமாதானத்தையும் கொடுத்ததற்காக நன்றி சொல்லுங்கள். நீங்கள் கொண்டு வந்த பொருட்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து அந்த பொருட்களை புனிதப்படுத்தி அதை பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்ததற்காக நன்றி கூறுங்கள். ஒவ்வொரு நாளும் நீங்கள் இங்கே இந்த தியானத்திற்கு கலந்து கொண்டதற்காக நன்றி சொல்லுங்கள். ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் நன்றி சொல்லிக் கொண்டே இருங்கள். இந்த பங்கிற்காக, உங்களுடைய பங்கு தந்தையிற்காக நன்றி சொல்லுங்கள். பாடல் குழுவினருக்கு நன்றி சொல்லுங்கள். ஒவ்வொருவருக்கும் நன்றி சொல்லுங்கள். நீங்கள் முழு பங்கேற்பு ஓடு நீங்கள் இந்த தியானத்தில் கலந்து கொண்டதற்காக நன்றி சொல்லுங்கள். நீங்கள் கற்றுக்கொண்ட ஒவ்வொரு மறை உண்மைகளுக்காக நன்றி சொல்லுங்கள். இந்நாள் வரை நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரியாமல் இருந்தீர்கள். ஆனால் இந்த தியானம் முடியும் பொழுது நீங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டீர்கள். அதற்காக நன்றி சொல்லுங்கள். ஜெபமாலையை பற்றி, இறை வார்த்தையை பற்றி, இறை வார்த்தையினுடைய வல்லமையை பற்றி, நற்கனையின் உண்மையான பிரசனத்தை பற்றி, திருப்பலினுடைய வல்லமையை பற்றி, திருப்பலிக்கு நாம் எப்படி வர வேண்டும், எப்படி பங்கேற்க வேண்டும், நாம் எந்த அளவுக்கு திருப்பலியில் முழுமையாக பங்கு கொண்டால் நம்மளுடைய வாழ்வில் மாற்றம் வருவோம் என்பதனையும் நாம் பார்த்தோம். அதற்காக நன்றி சொல்லுங்கள். ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர வைத்ததற்காக நன்றி சொல்லுங்கள். உங்களுடைய குடும்பங்கள், கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர், முதியோர் ஒவ்வொருவருக்காக நன்றி சொல்லுங்கள். உங்களுடைய இல்லங்களை இறைவன் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி சொல்லுங்கள். திருவெற்றியூர் பங்கை இறைவன் மலையின் வழியாக ஆசீர்வதிப்பதற்காக நன்றி சொல்லுங்கள். இந்த மலையின் வழியாக ஆண்டவர் தன்னுடைய ஆசிரை விண்ணக கதவுகளை திறந்து தன்னுடைய அருளை நிறைவாக பொழிந்திருக்கின்றார். அதற்காக நன்றி சொல்லுங்கள்.
நன்றி கூறுகிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். மீண்டுமாக உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். அன்பார்ந்தவர்களே, தியானத்தின் தொடக்க நாளில் நம்முடைய பங்கு குருவானவர் இரட்சக சபை குருவிடம் விவிலியத்தை கையில் கொடுத்தார். அது இந்த ஒரு வாரம் முழுவதும் ஆண்டவரை போதிப்பது உங்கள் கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்பது அடையாளம். அது இப்பொழுது எங்கள் குருவானவர் அந்த விவிலியத்தை எடுத்து ஒரு அடையாளமாக பங்கு உதவி பணியாளர் கரங்களில் கொடுப்பார். அது எங்கள் பணியை நாங்கள் முடித்துவிட்டோம், உங்கள் பணி தொடரட்டும் என்பதன் அடையாளம் அது. ஆகவே கரங்களை பின்போமா? அதே போல் இந்த ஒரு வாரம் முழுவதும் நற்கருணை நாதரின் ஆசிரை நாங்கள் வழங்கினோம். இன்றோடு எங்கள் பணி நிறைவடைகின்றது. அதற்கு அடையாளமாக இப்பொழுது மாண்புயர் கீதத்திற்காக மனதாற்படியிடுவோம். பங்கு குருவானவர் நம் அனைவருக்குமான ஆசிரை வழங்குவார். மாண்புயர் கீதம். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உம் திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உமது திருவுடல் திரு ரத்தமை பற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க எங்களுக்கு அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
பரிசுத்தனர் கருணைக்கு பக்தியாய் ஆராதனை இசையும். எல்லாரும் உட்காரும், அமர்வோம். அப்பாடா, லாஸ்ட் நாள் முடிவுக்கு வந்துட்டோம், அப்படிதானே? சந்தோஷமா இருக்கீங்களா? சத்தமே இல்லையே, இன்னும் கேட்கல. வருத்தம் இல்லையா? முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தம் இருக்கு. வருத்தமும் சந்தோஷமும் கலந்த ஒன்று. அன்புக்குரியவர்களே, இந்த தியானம் நல்லபடியாக நடந்து முடிந்திருக்கிறது இன்றைய நாளோடு. அதற்கு முக்கியமான மூல காரணம் யாரு? கடவுள், மூவரு கடவுள். இந்த 2 வார காலமாக பாருங்க, முதல் வாரம் வீடு சந்திச்சோம். அப்போ வெயில் என்ன மாதிரி அடிச்சது தொடக்கத்தில். போக 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 கிளைமேட்டே மாறி போச்சு. நம்மளால முடியாத காரியத்தை யாரு முடிச்சு காமிப்பா? ஆண்டவர். இந்த ஒரு வாரம் அதுவும் பாவ சங்கீர்த்தனம் பண்ணும்போது ஆண்டவர் நீங்க அழுத கண்ணீரை பார்த்துட்டு சேர்த்து அங்கிருந்து கொட்டிட்டார் மலை. என்ன ஒரு கிருபை, அப்படிதானே? ஆகவே எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல், சோதனைகளும் இல்லாமல், துன்பங்களும் இல்லாமல், ஆபத்துக்கள், விபத்துக்கள் எல்லாவற்றிலிருந்தும் எதுவும் ஆகாமல் இந்த 2 வார காலமாக உங்களோடு எங்களோடு பயணித்த மூவரு கடவுளுக்கு நன்றி கூறுவோமா? கைகள் தட்டும் பொழுது ஆண்டவருக்கு கேட்கணும். சந்தோஷம். ஆண்டவர் நமக்கு அற்புதத்தை செய்தார். ஆனா அதற்கு பல பேர் பரிந்து பேசினாங்க, அப்படிதானே? முக்கியமாக நமது தாய், அவருக்கு தாய், நமக்கும் தாயானவள் அன்னை மரியா, அவர்களுக்கும் புனிதர்கள் வானதூதர்களுக்கும் மீண்டுமாக பரிந்து பேசி இந்த 2 வாரங்கள் நல்லபடியாக இந்த தியானம் நடைபெறுவதற்கு உறுதுணையாக பரிந்து பேசி எல்லா வரங்களையும் பெற்றுத்தந்த அன்னை மரியா, புனிதர்கள் வானதூதர்களுக்கு கரவொலி எழுப்பி நன்றி கூறுவோம். சந்தோஷம். நான் அடுத்து சொன்ன பிறகுதான் கை தட்டணும், சரியா? உடனே தட்டக்கூடாது. நான் சொல்ற வரைக்கும் கை தட்டக்கூடாது. இந்த தியானம் நல்லபடியாக நடக்க இங்கே எங்களை பெயர் சொல்லி அழைக்கலைன்னா வந்திருக்க மாட்டோம், அப்படித்தானே? முக்கியமான ஒரு நபர் ஆண்டவருடைய ஸ்தானத்திலிருந்து உங்களை வழி நடத்தி கொண்டிருப்பவர் யார்? உங்களுடைய அருமை பங்கு தந்தை ஃபாதர் பால்ராஜ் அவர்கள். இந்த தியானம் நடக்கணும்னு சொல்லி இங்கிருந்து நரசிங்கபுரம் தேடி வந்து உங்கள் பங்கு பேரவை உறுப்பினர்களோடு தேடி வந்து இதை புக் பண்ணாங்க. டேட்டு கிடைக்காம இதை புக் பண்ணி எப்படியாவது எங்கள் மக்களுக்கு தியானம் கொடுக்க வர வேண்டும் என்று சொல்லி எங்களை அழைத்தார். ஆகவே இதற்கு முக்கிய காரணம் உங்களுடைய பங்கு தந்தை. எங்களை இங்கு இருந்த பொழுது அவர் முதல் வாரம் இல்லாட்டியுடன் அந்த 2வது வாரம் எங்களோடு இருந்து பேசி அவரோடு இருந்த அனுபவம் நாங்கள் ரொம்பவும் சந்தோஷப்பட்ட 3 பேரும். ஆகவே உங்களுடைய பங்கு தந்தைக்கும் இணை பங்கு தந்தை ஃபாதர் மைக்கேல் ராஜ் அவரும் எங்களுக்கு பல உதவிகள் செய்து எங்களை பார்த்து கொண்டார். இருவருக்கும் கரவொலி எழுப்பி நன்றி கூறுவோம். அடுத்தபடியாக நம்முடைய பங்கிலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற அருட்சகோதரிகள், பங்கு பேரவை வழிகாட்டிகள், உறுப்பினர்கள் எங்களுக்கு மிகவும் உதவி செய்தார்கள். அன்பிய ஒருங்கிணைப்பாளர் மற்றும் அன்பிய பொறுப்பாளர்கள், உபதேசியார், பாடகர் குழு, பீடப்பணியாளர்கள், இளையோர், தன்னார்வ தொண்டர்கள், குறிப்பாக இன்று எங்களுடைய சார்பாக காணிக்கை எடுத்தவர்கள், பக்த சபைகள், வீடியோ எடுத்த சகோதரர், கோயிலை சுத்தம் செய்து தூய்மையாக வைத்திருந்த சகோதரிகள், அவர்கள் பாருங்க, சுத்தம்னா சுத்தம், கடவுள் இருக்கும் இல்லம் அவ்வளவு சுத்தமாக இருக்குன்னா அந்த 2 சகோதரிகள் அவர்களுக்கும் உணவு சமைத்து கொடுத்து எங்களை பார்த்து கொண்ட
அம்மாவுக்கும், வீடுகளிலிருந்து உணவு கொடுத்தவர்களுக்கும், காவலாளிகளுக்கும், எல்லோருக்கும் நன்றி நன்றி நன்றி. கரவொலி எழுப்பி இவர்கள் அனைவருக்கும் போதும். சந்தோஷம். சரி ஃபாதர், குருவானவர்கள் மட்டும் இங்கே மட்டும் நாங்கள் இருந்திருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஆண்டவர் விருந்து ஏற்பாடு பண்ணிவிட்டு உங்களெல்லாம் கூப்பிடலை, நீங்களாம் வரலைன்னா இங்கே விருந்து பந்தி நடந்திருக்குமா? நடந்திருக்காது. முக்கியமாக அழைக்கப்பட்டவர்கள் பலர், தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலரே. நீங்கள் தேர்ந்து கொள்ளப்பட்ட கூட்டத்தில் இருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களை அழைத்து அவருடைய உணவை மட்டுமன்றி வார்த்தையும் பகிர்ந்து கொண்டு உங்களை ஆசீர்வதித்திருக்கின்றார். உங்களுடைய குடும்பத்தை உங்கள் வழியாக ஆசீர்வதித்திருக்கின்றார். உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்திருக்கின்றார். ஆகவே உங்கள் அனைவருக்கும், சரியா, நீங்கள் இந்த தியானம் நன்றாக நடந்திருக்காது. ஆகவே உங்கள் அனைவருக்கும், ஒவ்வொருவருக்கும், இங்கு கலந்து கொண்ட ஒவ்வொரு நபருக்கும் நன்றிகள். கரவொலி எழுப்பி உங்களை பாராட்டுங்கள். அன்புக்குரியவர்களே, யாராவது விடுபட்டு இருந்தால் அவர்களுக்கும் நாங்கள் நன்றி கூறுகிறோம். வேணுமென்றே நான் விடவில்லை. ஏதாவது மறந்திருந்தால், யாரையாவது மறந்திருந்தால் எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள். பூசை இப்போ எல்லாம் முடிஞ்ச உடனே நாங்கள் என்ன பண்ணுறோம், உடனே 3 பேரும் 3 திசைகளுக்கு செல்கிறோம். சரியா? ஃபாதர், பிளெஸிங் ஃபாதர், அது ஃபாதர், இது ஃபாதர்னு தயவு செய்து வராதிங்க. நேற்றைக்கு எவ்வாறு முடிஞ்ச உடனே கிளம்பி போனீங்களோ அதே போன்று ஆண்டவருக்கு நன்றி சொல்லிவிட்டு அப்படியே போயிடணும். சரியா? இங்கே எங்களை பார்க்க தயவு செய்து வர வேண்டாம். ஏனென்றால் எங்களுக்கு பஸ் காத்துட்ருக்காது, நாங்கள் தான் பஸ்ஸை பிடிக்கணும். சரியா? அதனால் சீக்கிரமாக போகணும். அடுத்த இடத்திற்கு நாங்கள் செல்ல வேண்டும். ஆகவே இந்த நிகழ்ச்சிகள் முடிந்தவுடன் நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி கூறிவிட்டு தயவு செய்து திரும்பி செல்லவும். அன்பானவர்களே, இதோடு சேர்ந்து நீங்கள் இன்னொரு காரியத்தையும் செய்யணும். நிறைய சமயங்களில் நீங்கள் ஃபாதர் ஃபோன் நம்பர் கொடுங்க ஃபாதர் அப்படின்னு கேட்பீங்க. தர்றது பிரச்சனை கிடையாது. ஆனால் தந்தா நாங்கள் உங்கள்கிட்ட திட்டு வாங்குவோம். தந்தா நாங்கள் உங்கள்கிட்ட திட்டு வாங்குவோம். என்ன காரணம் கேட்டுக்குங்க. வழக்கமாக உங்கள் பிள்ளை வெளியே போகுது, நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்க, என்ன கேட்பீங்க? எப்படி இருக்கேன்னு கேட்பீங்க. அப்படி தானே? எங்கள் வீட்டில் விசித்திரம், எங்கே இருக்கேன்னு கேட்பாங்க. ஏன்னா 2 வாரத்துக்கு ஒரு முறை ஒரு ஊரில் இருப்போம். திடீர்னு சென்னையில் இருப்போம், திடீர்னு பட்டுக்கோட்டையில் இருப்போம், நாகர்கோவில் இருப்போம், எங்கேயாவது இருப்போம். நிறைய நேரங்களில் எங்கள் டவர், சில குக்கிராமங்களுக்கு டவரே கிடைக்காது. இந்த ஃபோன் எடுத்துக்கிட்டு அப்படியே தேடிட்டு நடக்க வேண்டியதுதான். யாருக்காச்சும் ஃபோன் பண்ணணுன்னா அப்படியே நடக்க வேண்டியதுதான். டவர் வருதான்னு. டவர் கிடச்சோன்னே ஆடாமல் அசையாமல் சிலப்போல்னு பேசி முடிச்சுட்டு வருவோம். இது எங்கள் பிரச்சனை. நீங்கள் ஃபோன் பண்ணாலும் இதே பிரச்சனை தான் வரும். நாங்கள் வீட்டுக்கே ஃபோன் பண்ண எடுக்கிறது கிடையாது. நீங்கள் ஃபோன் பண்ணுவீங்களா? நீங்கள் ஃபோன் பண்ண சொன்னீங்க, ஹலோ ஃபாதர். நான் சொன்னேன், ஹலோ, எங்கள் ஞாபகம் இருக்கா ஃபாதர்? நீங்கள் யாருமா? திருவொற்றியூர் ஃபாதர். திருவொற்றியூரில் 1000 குடும்பங்கள் இருக்காங்க. யாருமா? என்ன ஃபாதர், அதுக்குள்ளே மறந்து போயிட்டீங்களா? நாங்கள் வேறு இடத்துல நின்றுருப்போம். அதுக்கடுத்து பாருங்க ஃபாதர், அது சீக்கிரம் மறந்து போயிட்டீங்க. எங்களுக்கு அன்றைக்கி வேறு ஏதாவது வேலையாக இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா? காலையில் சாயந்தரம் வீடு சந்திக்க போகிறோம். காலையில் ஆட்சிப்படுத்தல், கவுன்சிலிங், சாயந்தரம் பிரசங்கம், நல்ல 2 மணி நேரம் பிரேக்கு. இவ்வளவு தான் எங்கள் வாழ்க்கை. நாங்கள் இப்போ எல்லாம் முடித்து போனால் எப்படா படுப்போன்னு தான் இருக்குமே தவிர வேறு வழி கிடையாது. அப்போ நாங்கள் என்ன சொல்லுவோம், அம்மா நீங்கள் யாருன்னு தெரில, ஃபோனை வைக்கிறீங்களா? அடுத்தது நீங்கள் திட்டுவீங்க, இந்த ஃபாதரை பாரு, பங்குக்கு வந்தப்போ நல்லா சிரித்து பேசினார், இப்போ ஃபோன் பண்ணால் யாருன்னே தெரியாத மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. அது உங்கள் தப்பு இல்லைம்மா, எங்கள் தப்பு இல்லை. நாங்கள் என்ன பண்ணுறது? அவ்வளோதான் முடியும். தயவு செய்து எங்கள் அலைபேசி எண்களை கேட்காதீர்கள். அப்போ நீங்கள் கேட்டு எடுத்து நாங்கள் எடுக்கலைன்னு சொன்னால் திட்டாதீங்க. அப்படி உங்கள்கிட்ட திட்டு வாங்கிறதுக்கு கொடுக்காமலே இருக்கலாம். அடுத்ததாக, உங்களை ஆட்சிப்படுத்துவதோ கவுன்சிலிங் தர்றதோ நாங்கள் இல்லை. எங்கள் செல்ஃபோனுக்கு டவர் இருக்காது, காசு இருக்காது, ரேஞ்ச் இருக்காது, ரிப்பேர் ஆகும், எடுக்க மாட்டோம். ஆனால் அவர் இருக்கார் இல்லையா, அவருக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது.
எப்பவுமே டவர் இருக்கும், எப்பவுமே கேட்பார், எப்பவுமே பதில் தருவார், எப்பவுமே கூட இருப்பார். என்னைக்கும் நீ யாருமான்னு கேட்க மாட்டார். நாங்கள் கேட்ட மாதிரி. நீங்கள் நம்ப வேண்டியது அவரை, எங்களை அல்ல. மனிதர்களை நம்பாதீர்கள், ஆண்டவரை நம்புங்கள். ஆனால் எங்களுக்கு என்ன பண்ணோம்? எங்களுக்கா ஜெபியுங்கள். நாங்கள் எப்பவும் கேட்குறது தான், எங்களுக்கா ஜெபியுங்கள். ஜெபிக்கும் பொழுது எப்படி 3 ஃபாதர் வந்திருக்கீங்க, ஞாபகம் இருக்காது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். எங்கள் பேர் ஞாபகம் இருக்காது, என் பேர் எங்கே சொன்னாலும் ஞாபகம் இருக்காது, பிரச்சனையே கிடையாது. இப்படி ஒரு ஃபாதர், அப்படி ஒரு ஃபாதர், இப்படி ஒரு ஃபாதர், அவ்வளோதான். இது ஞாபகம் இருக்குமா? இப்படி அப்படி இப்படி இவ்வளவு சொன்னீங்கன்னா போதும். நீங்கள் யாருக்கு ஜெபிக்கிறீங்கன்னு அவருக்கு தெரியும், அவர் பார்த்துக்குவார். ஜெபங்களை கொண்டு உங்கள் தாங்குங்கள். உங்கள் அன்புக்கும் பாசத்துக்கும் சிரிப்புக்கும் தோழமைக்கும் நன்றி. இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். நன்றி. அன்பார்ந்த இறை மக்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். முதலில் நாம் மூவரு இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அடுத்து வல்லமையுள்ள தேவதாய்க்கும் நமது பாதுகாவலர் புனித பவுலடியாருக்கும் அனைத்து திருத்தூதர்களுக்கும் புனிதர்களுக்கும் நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது பாசமிகு பங்கு தந்தையின் அழைப்பை ஏற்று இரட்சகர் குருக்கள் நமது பங்கிற்கு மூவரும் வருகை தந்து நல்ல ஒரு ஆழமான நிர்வாகிகள் அன்று இரவே கூட்டம் போட்டு, அடுத்த நாள் அன்பிய பொறுப்பாளர்கள் கூட்டம் போட்டு வீடு சந்திப்பு நிகழ்ச்சியை 1 வார காலமாக காலையில் 3 குருக்களும் மாலையில் 5 குருக்களும் அன்பியங்களை சந்தித்து, அன்பியத்தில் உள்ள குடும்பத்தில் அனைவருக்கும் ஜெபத்தின் மூலமாகவும் கவுன்சிலிங் மூலமாகவும் நமது தியானத்திற்கு வருகை அழைப்பிதழை கொடுத்து சிறப்பாக 1 வார காலமாக வழிநடத்தினார்கள். தொடர்ந்து இந்த 1 வாரத்தில் நமது ஆலயத்தில் 5:30 மணிக்கு கரெக்டாக ஷார்ப்பாக ஜெபமாலை அன்னையினுடைய பக்தி முயற்சியும் மற்றும் திருப்பலியும், ஆழமான திருப்பலியும், நல்ல மறையுரையும், நல்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிந்தனை கருத்துகளில் ஆழமான மறையுரையும், நம்மளுடைய விசுவாசத்தை, நம்மளுடைய உயிர் உண்மையுள்ள வாழ்வையும், நமக்கு சான்று பகரக்கூடிய வாழ்வையும் ஆழமாக எடுத்து சொல்லி நாம் தயாரிப்பு நிலையில் நம்மை சிந்தனையில் வைத்து நமது பிரச்சனைகள், குழப்பங்கள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாவற்றையும் நற்கருணை ஆண்டவர் பாதத்தில் ஒப்புக்கொடுத்து சிறப்பாக வழிநடத்திய இரட்சகர் குருக்கள் அனைவருக்கும் நமது பாசமிகு பங்கு தந்தையின் சார்பில் அவர்களை நன்றியும் ஜெபமும் வாழ்த்துக்களை உங்கள் சார்பில் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இப்போது இன்னும் 20 நிமிடத்தில் அவர்களுடைய பயணங்கள் தொடரப்போகிறது. தயவு செய்து தந்தை சொன்னதை மனதில் வைத்து வழிநடத்த. இயேசுவில் பிரியமுள்ளவர்களே, இப்போது நமக்கு எடுக்கப்பட்ட அந்த காணிக்கையினுடைய விவரத்தை நான் அறிவிப்பதற்காக வந்துள்ளேன். பர்சனல் கண்ட்ரிபியூஷன், அதாவது தந்தையை பார்த்து நேரடியாக கொடுத்த அந்த காணிக்கையினுடைய விவரம் 55,000. இப்பொழுது நாம் எடுக்கப்பட்ட இந்த காணிக்கையினுடைய தொகை 81,000. ஆக மொத்த தொகையின் அளவு 1,36,000. தங்களுடைய தாராள உள்ளங்களுக்கு பங்கு தந்தையின் சார்பாக நான் அனைவருக்கும் நன்றியை
தெரிவித்துக் கொள்கின்றேன். நாளை ஞாயிற்றுக்கிழமை வழக்கம் போல 3 திருப்பலிகள் நடைபெறும். காலையில் 6 மணி, அதற்கு அப்புறம் 8 மணிக்கு நமது 8 மணி திருப்பலியும், மறைக்கல்வி மாணவ மாணவர்களுக்கு சிறப்பு திருப்பலி, அதாவது 5ஆம் தேதி நமது அன்னை தெரசனுடைய பட்டம் இருக்கிறது. ஆக அதை பற்றி ஒரு நாடகமும் மற்றும் அதனை சாய்ந்த திருப்பலியும் நடைபெறும். வழக்கம் போல் மாலை 6 மணிக்கு நவநாள் திருப்பலியும் நடைபெறும். ஆகவே அனைத்து திருப்பலிகளிலும் பங்கு பெற்று இறைவனின் அருளை பெற உங்களை அன்புடன் வேண்டுகிறேன். இன்னும் சக மாத படங்கள் இருக்கின்றன. இன்னும் யாருக்கெல்லாம் சக மாத படம் இன்னும் வாங்கலையோ, சக மாத படமானது இருக்கின்றது. அதனுடைய விலை 20 ரூபாய். நீங்கள் வந்துட்டு சாக்ரிஸ்டில் வந்து வாங்கிக்கலாம்.
Yes, friends, you are watching Arpudar Yesu TV. Arpudar Yesu TV means miraculous Jesus. Arpudar Yesu TV, a TV which works for the Catholic Church, works for the people who have talent. I request you to support Arpudar Yesu TV, which means Miraculous Jesus TV, so that we can take the word of God using media, young talent to the goal. So, requesting for your support, help. The bank details, address, phone number, the website address is given below, so that you can call, write, or let us know your feedback, as well as support us so that we can take the word of God through media and work together as one team. Thank you. Your Nelson Anthony Joachim from Arpudar Yesu TV. Thank you. Hello friends, உங்களோட Arpudar Yesu TV ல திரும்பியும் நெல்சன். Friends, Arpudar Yesu TV உங்களோட டிவி. இது அற்புதர் இயேசு டிவி மூலியமாக இருக்கிற டேலண்ட்டை வெளியே கொண்டு வந்து இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்காக, இளைய சமுதாயத்துக்காக மீடியா மூலியமா நாங்கள் ஆண்டவரோட நற்செய்தியை நாங்கள் கொண்டு உங்களோட வீட்டுக்கு வரோம். ஸோ இந்த அற்புதர் இயேசு டிவி வந்து உங்களோட ஆதரவு எங்களுக்கு தேவை. இதை நம்ம சேர்ந்து நம்ம ஒரே டீமாக நாங்கள் சேர்ந்தோம்னா நிச்சயமாக இப்போ நீங்கள் பல நிகழ்ச்சிகளை பார்க்குற போல நாங்கள் இன்னும் அதிகமான நிகழ்ச்சிகளை பார்க்கலாம். நன்றி. உங்களோட நெல்சன் ஆண்டனி ஜோ. கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, நமது அற்புதர் இயேசு டிவியில் ஒளிபரப்பாகும் எழுச்சியூட்டும் இறை செய்திகள், அபிஷேக ஆராதனைகள் மற்றும் நிகழ்ச்சிகள் மூலம் எண்ணற்ற மக்கள் மன மாற்றத்தையும் உடல் சுகத்தையும் ஆழ்ந்த இறை அனுபவத்தையும் பெற்று வருகிறீர்கள் என்பதை அறிந்து நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, இந்த உன்னதமான நற்செய்தி பணியின் எல்லைகள் விரிவுபடுத்தப்படவும், இன்னும் நம்முடைய சகோதர சகோதரிகள் திரள் திரளாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்ளவும், இந்த பணி எந்த தடையுமின்றி தொடர்ந்து நடக்கவும், தேவைகள் சந்திக்கப்படவும் உங்கள் ஜெபங்களையும் தாராளமான காணிக்கைகளையும் அன்புடன் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் காணிக்கைகளை அனுப்ப வேண்டிய விவரங்கள்: பேங்க் டீடைல்ஸ், பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நேம் ஜீசஸ் ஹெல்ப்ஸ், அக்கவுண்ட் நம்பர் 8033101196, பேங்க் நேம் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் பிரான்ச் வாஷர்மேன் பெட். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நேம் நெல்சன் ஆண்டனி எல், பேங்க் நேம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நம்பர் 300787565565, IFSC கோட் SBI N 0001794, பிரான்ச் நியூ வாஷர்மேன் பெட். அட்ரஸ் ஃபார் மணி ஆர்டர், DD and செக். அற்புதர் இயேசு டிவி 56/11 ஆவூர் முத்தையா ஸ்ட்ரீட், நியூ வாஷர்மேன் பெட், சென்னை 81. கான்டாக்ட் நம்பர்ஸ் 8148912933, 9789866627 and 9790721603. இமெயில் ஐடி nelson@gmail.com. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.